Hi friends, welcome back to Journey Aari Creation channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Aariclass7 Flatloadstich. இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். நான் எப்படி அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆரி ஒர்க் பிகினர்ஸ்க்கு இந்த ஸ்டிச்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் இயர்லியராக இந்த ஸ்டிச்சஸ் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 லைன் பக்கத்தில் சின்ன லைன் நம்ம போட்டு 4 லைன்ஸாக வரைஞ்சிருக்கோம். இதுக்கு நான் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன் 1 2 3 4ன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து 1 2 ரொம்ப கிட்ட இருக்கும், 3 4 ரொம்ப கிட்ட இருக்கும். அந்த ஸ்பேஸில் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போ நம்பரிங்ஸ் பாருங்கள், 4லேருந்து வரும், 4லேருந்து 2, 2லேருந்து 1, 1லேருந்து 3, 3லேருந்து 4. இந்த நம்பர்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிச்சஸ் போடும்போது நான் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி போடலாங்கிறத. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரீகால் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷனில் தான் நம்ம இந்த லோட் ஸ்டிச் போடுவோம். ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம், பட் இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ராஸில் போட்டால் தான் அந்த ஸ்டிச் வந்து நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். சில்க் த்ரெட் தான் நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லாங் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அண்ட் அகெயின் லாங் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். மேக்ஸிமம் இந்த மாதிரி கொடி டிசைன்ஸ்க்கெலாம் இந்த லோட் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைடல் ப்ளவுஸுக்கு இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டிசைனிங் பண்ண உங்களுக்கே அந்த ஸ்டிச்சஸோட யூஸ்ஃபுல் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆரி பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸை மறக்காமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த ஸ்லாண்டிங் பொசிஷன்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்பர் 4ல் பண்ணிவிட்டு அடுத்து த்ரெட்டை கொண்டு போய் நம்பர் 2ல் பண்ணிட்டு பக்கத்தில் நம்பர் 1ல் லாக் போட்டுட்டு அண்ட் அகெயின் நம்பர் 3ல் ஸ்டிச் போட்டு 4ல் லாக் போட்டு அடுத்து நம்பர் 2ல் ஸ்டிச்சு 1ல் லாக்கு. நீங்கள் இந்த மாதிரி சொல்லிகிட்டே கூட ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்பர் 2ல் ஸ்டிச்சு 1ல் லாக்கு அண்ட் அகெயின் 3ல் ஸ்டிச்சு 4ல் லாக்கு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியும். 4 2 1 3 4 உங்களுக்கு வரும். 1 3 4. ஸோ இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு தெரியும் நான் எதுக்கு நோட் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போகும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டிச் எப்படி போட்டோங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். இப்போ நம்ம வந்து டபுள் கலர் பார்க்குறோம். இப்போ வந்து இது வந்து நெக்லைன்ஸ்க்கெலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டபுள் கலர் சாரீஸ்னால் 2-3 கலர்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க சாரீஸ்னால் இந்த வந்து நீங்கள் நெக்லைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஆரஞ்சு த்ரெட்டை நம்ம எப்பவும் போல் என்நாட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கலர் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே ஆல்டர்னேட்டிவாக 2 கலர்ஸும் மாற்றி நம்ம கொடுத்தோன்னா இந்த டபுள் கலர் சாரீக்கு சூப்பராக இருக்கும் அந்த நெக்லைனு. த்ரெட் ஒர்க் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் வேணுங்கிறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் டபுள் கலர் கொடுத்துருக்கேன், ஆரஞ்ச் க்ரீன் அந்த மாதிரி 2 கலர் யூஸ் பண்ணி நான் இந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். ஆரி ஒர்க் ஃப்ரம் த பிகினிங் நம்ம எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ்க்கு என்னென்ன வாங்கணும், எப்படி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்ஸ்லேருந்து இப்போ நம்ம Aariclass7 வரைக்கும் உள்ள வீடியோஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம Aariclass நம்ம எப்படி செயின் ஸ்டிச்சஸ் போடணும், எப்படி சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணணும், ஷார்ப் எட்ஜஸ், அதுக்கப்புறம் நம்ம வரிசையாக ஸ்டிச்சஸோட நேம்ஸ் வந்து நம்ம Aariclass வீடியோஸ்லேயே நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக பார்க்கணுன்னா என்னோடய சேனல்லே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சஸ் பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா
என்னோட சேனல் கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணால் கூட நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டபுள் கலர் கொடுத்துட்டோம். ஸோ நான் இப்போ வந்து பார்டர் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் கூட இதை நம்ம சேம் கலரில் கூட நீங்கள் பார்டர் கொடுத்துக்கலாம். இல்லை சுகர் பீடில் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் பார்டர்ஸ் வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எப்படி வேணால் அதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஜரி த்ரெட்டில் பார்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம லோடு ஸ்டிச்சு ஒரு நார்மல் பேட்டர்னில் எப்படி போடலான்னு பார்த்துருக்கோம். இப்போ ஒரு டிசைனில் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இங்கே நான் ஒரு கொடி டிசைன் தான் வரைய போகிறேன். அந்த கொடி டிசைனுக்கு நம்ம எப்படி அந்த லோடு ஸ்டிச்சஸ் வந்து போடலான்னு பார்க்கலாம். ஷார்ப் எட்ஜஸ்க்கெலாம் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு ஒரே மாதிரி பேட்டர்ன் நம்ம போட்டுட்டோம். ஒரு ஷேப் வரைஞ்சோன்னா அந்த ஷேப்புக்கு நம்ம லோடு ஸ்டிச் எப்படி கொண்டு போகலாங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் உங்களுக்கு ஒரு டிசைன்ஸ் தான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஈஸியாக உங்களுக்கு அந்த லோடு ஸ்டிச் வரும். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த சில்க் த்ரெட் கொஞ்சம் சிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது உங்களுக்கு நார்மலாகிடும். இந்த கொடி டிசைனுக்கு நம்ம எந்த மாதிரி கொண்டு போகிறோன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின சஜஷன்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஜனனி ஆரி கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.